ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீக் தான் நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். புல் ரன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு வாரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே புல்ஸ் எல்லாத்தையுமே பயங்கரமாக இந்த பேர்ஸ்லாம் பயமுறுத்துகிறாங்க. இன்றைக்கும் நேற்றும் மார்க்கெட் வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு 150-200 பாயிண்ட் ஃபால்லாம் ரொம்ப நார்மல் தான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆனால் நார்மலாக விழுந்தால் நம்ம வந்து பயப்பட மாட்டோம். ஸோ இந்த மாதிரிலாம் செங்குத்தாக விளைவிக்கிறது தாங்க நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ நான் வந்து நிறைய புல்லிஷ் பொசிஷன்ஸ் வந்து எடுத்திருந்தேன் ஒரு 8-9 ஸ்டாக்ஸில். நேற்று தாங்க எடுத்திருந்தேன். நேற்று நியூ இயர் வந்து நம்ம மூடிட்டு என்ஜாய் பண்ணியிருக்கணும் போல். ஸோ தேவையில்லாமல் மார்க்கெட்டுக்கு வந்து ரொம்ப டெம்ட் ஆகி ஸோ ஒரு பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கில் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து போட்டிருந்தேன். ஸோ 230 பக்கம் வரும்போதெல்லாம் ஒரு 1000 ரூபா பக்கம் ப்ராஃபிட்டில் வந்து இருந்துச்சுங்க. ஸோ அந்த 245க்கு மேலாம் ஃபால் வர ஆரம்பிச்சிச்சுல நேற்று. ஸோ எத்தனை மணிக்கு வந்துச்சு? 250 பக்கம் வந்திருக்கு. நம்ம டைனமிக் ஜோன்ஸில் இருந்தாங்க, சூப்பராக ஃபால் ஆயிருக்கு. 2.25க்கு மேலே 35,000 பக்கம் லாஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த நிஃப்டி வந்து ஃபால் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் எல்லா ஸ்டாக்ஸும் அப்படியே ஜாலியாக கீழே ஃப்ரீ ஃபால் வந்து ஆயிடுவாங்க. ஸோ அதனால் நான் எடுத்து வச்சுருந்த ஸ்டாக்ஸும் தேவையில்லாமல் ஃபால் ஆகி பயங்கரமாக ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ ஹெட்ஜோடு தான் எடுத்திருந்தேன். ஆனாலும் அது வந்து பெருசாக பயங்கரமாலாம் ப்ரொடெக்ட் பண்ணாது. இந்த அளவுக்கு சடன் ஃபால்லாம் வந்தால் நல்ல லாஸ் வந்து காட்ட ஆரம்பிச்சிரும். நேற்று வந்து 33,000 பக்கம் இருந்துச்சுங்க இஓடியில் எம்டிஎம் வந்து. ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து ஓப்பனிங்லேயே ஒரு 25 பக்கம் வந்துச்சு. அதுக்கப்புறம் 20K பக்கம் மேக்ஸிமம் வந்துச்சு. அதுக்கப்புறம் டேரெக்டாக 70,000 வரை போயிட்டான் ஒரு ஸ்டேஜில். சீமென்ஸ் ஒன்று தான் நான் வந்து நேக்கடாக வந்து வச்சுருந்தேன். ஸோ அதை மட்டும் பயந்து புக் பண்ணிட்டேன். ஸோ புக் பண்ணதுக்கப்புறம் அது ஃபுல்லாக ரெக்கவர் ஆகி திருப்பி பிரேக் ஈவனில் வர வந்துருச்சு. ஸோ 9,500 வந்து தேவையில்லாமல் புக் பண்ணியாச்சு. மீதி லாஸ் வந்து எதுவுமே புக் பண்ணலைங்க. ஏன்னா நம்ம புக் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக எப்போவுமே அப்படி தான் ஆகும். கண்டிப்பாக சூப்பராக ரெக்கவர் ஆகி அதுக்கப்புறம் நல்ல ப்ராஃபிட்டில் வரும். ஸோ நிஃப்டி வந்து 20,600 550 ஒரு சப்போர்ட் ஜோன் வந்து இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணிட்டா கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடலான்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் பிரேக் பண்ணிருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி ரெக்கவர் ஆயிடுச்சு. நான் வந்து ஆனாலும் சரி லாஸ் புக் பண்ண வேணால் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வேறு அக்ரெசிவாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஆரம்பித்ததுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாமல் இருந்தோன்னா லாஸ்லாம் ஓவராக மவுண்ட் ஆகிட்டு வரும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணாமல் இருந்தாலே நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வரும். ஏன்னா திருப்பி வந்து எல்லாம் மேலே ஏறி சாவடிக்கும். இதுக்கு தாங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நிறைய டைம் வந்து வேஸ்ட்டாக தான் போகும். நம்ம வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு லாஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டாக்கு மூவ் ஆகிறது தான் உண்மையிலே பெட்டரு. ஏன்ட்ட நிறைய கேபிட்டல் எக்கச்சக்கமாக சும்மாவே இருக்குது யூஸே பண்ணாமல். ஸோ அதனால் நான் வேறு எதுக்கும் யூஸும் பண்ண போகிறதில்ல. அதனால் சரி பெட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் அது பண்ணுவோம், நம்ம கேபிட்டலையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ சடனாக இந்த ஃபால் வந்து வந்ததுக்கு ஆளாளுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒரு கதை வந்து சொல்லுவானுங்க. ஸோ நியூஸும் விடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபாலுக்கும் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லணுமே அப்படிங்கிறதுனாலேயே ஏதாவது ஆளாளுக்கு ஒவ்வொரு நியூஸ் வந்து கொண்டு வருவாங்க. ஆனால் நீங்கள் வந்து எதையுமே நம்பாதீங்க. இப்போ நடக்கிற இந்த பேனிக் சிச்சுவேஷனுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ரீசன் வந்து டெக்னிக்கல்ஸ் தான். அது வந்து எதை வச்சு சொல்கிறேன் அப்படிங்கிறத நான் வந்து காட்டுறேன். ஆனால் நிஃப்டியில் டெக்னிக்கலி வீக்னஸ் வந்து எனக்கு தெரில, பேங்க்கில் தாங்க அது வந்து தெரியுது. ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன். இது ஒரு 15 வருஷமாக வருது. அங்கேருந்து தாங்க லாஸ்ட் வீக் வந்து ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. எத்தனை டைம் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். ஸோ நல்லா அன்றைக்கே 4-5 டைம் வந்து ட்ரை பண்ணாங்க. ஆனால் முடியாமல் ஃபால் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆகுது 2 டேஸாக. ஸோ இந்த லைனை நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோங்க. ஒரு 500-600 சப்ஸ்கிரைபர் தான் இருந்திருக்கும். அந்த டைம்லேயே நான் வந்து ஒரு வீடியோ போட்டேன். ஸோ அந்த டைமில் இருந்த நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இப்போவும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே ஞாபகம் இருந்திருக்கும். இந்த பேங்க் நிஃப்டியில் 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இப்போ வர ஒரு ட்ரெண்ட் லைன் வர வந்துட்டு இருக்கு. லீமன் பிரதர் கொலாப்ஸில் இருந்து அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ அது வந்து இந்த இடத்துல இருந்து ஃபால் வரும்போது நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதாவது லாஸ்ட் டிசம்பர் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த ரேஞ்ச் பாருங்கள். இது வந்து பேங்க் நிஃப்டி ஸ்பாட் வீக்லி சார்ட். அப்போ வந்து இந்த ஃபாலை வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ வந்து இங்கே வர வரும்னு நினச்சேன் இந்த ஃபால். ஆனால் பாதிலேயே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போவும் திருப்பி எக்ஸாக்ட்லி அந்த இடத்துல இருந்தாங்க ரிவர்ஸ் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த மாதிரி டைமில் ஆளாளுக்கு நியூஸ் ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பானுங்க. நீங்கள் எதையும் நம்பாதீங்க. டெக்னிக்கல்ஸ் தான்
இந்த ஃபாலுக்கெலாம் 95% ஆஃப் த ரீசனாக இருக்கும் எப்போவுமே. அது வந்து பாருங்கள், இங்கே 2008 லீமேன் பிரதர் கொலாப்ஸ்னு ஒன்று பெரிய கிராஷ் வந்து நடந்துச்சு. குளோபலி ஒரு பிரச்சனை வந்து போச்சு. ஸோ அப்போ இருந்த ஃபால்லேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வருது. ஸோ எத்தனை டைம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ கடைசி வந்த ஃபாலும் அங்கேருந்து தாங்க வர்ற மாதிரி தெரியுது. வீக்லி சார்ட்டில் லைட்டாக கேப் இருக்கிற மாதிரி தெரியுது நான் போட்டிருக்கிற ட்ரெண்ட் லைன். ஆனால் அது 15 மினிட் சார்ட்டில் அது வந்து கரெக்டாக அதை படுற மாதிரி இருக்குது. ஸோ ஏன் இந்த மைல்டான டிஃப்ரென்ஸ்னு தெரில. ஸோ வீக்லி சார்ட்டில் வந்து நான் வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன். இது தாங்க வீக்லி சார்ட். அதில் வந்து இன்னும் பட்ட மாதிரியே தெரில. ஸோ ஒரு கேண்டில் மட்டும் லைட்டாக பக்கத்தில் போயிருக்கு. ஆனால் அதே இதை 15 மினிட்டில் வச்சு பார்த்தா அங்கேருந்து கரெக்டாக படுற மாதிரி தெரியுது. ஸோ இந்த ஃபால் வந்து 90% இதனால தான் இருக்க வந்து அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே டெக்னிக்கல்ஸை நம்புங்க. இப்போ வந்து இது ஒரு பெரிய கிராஷை வந்து கொண்டு வருமா, திருப்பி இங்கே வந்து ஃபால் ஆன மாதிரி இந்த இடத்துல வந்து எவ்வளோ தூரம் ஃபாலாக இருக்குதுன்னு நம்ம வந்து செக் பண்ணலாம். இந்த டைம் வந்து படும்போதே 12% பக்கம் வந்து ஃபால் வந்து இருந்திருக்கு. ஸோ இங்கேயும் அது பக்கம் வந்துச்சு, ஆனால் படாமலே கீழே வந்து விழுந்துச்சு. ஸோ இங்கே கூட ஒரு 10% பக்கம் வந்து விழுந்திருக்குங்க. அப்போ திருப்பி ஒரு 10% பக்கமாவது விழுமானா, ஸோ அது வந்து அந்த அளவுக்குலாம் இப்போ ஃபால் ஆகுமான்னு தெரிலங்க. ஆனால் மேக்ஸிமம் ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை வர வேணால் வீக்னஸ் வந்து வரலாம். ஸோ அதுக்கப்புறம் இதுக்குள்ளேயே சுற்றிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ பெரிய கிராஷ்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி இப்போதைக்கு. ஆனால் இந்த பியர்ஸ்லாம் எப்படியாவது கொண்டு வரணும், மார்க்கெட்டை கிராஷ் பண்ண வைக்கணும்னா வேணுக்குன்னே ஆர்டிஃபிஷியலாக ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வந்து க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணாதாங்க உண்டு. மற்றபடி இதுக்குள்ளேயே கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகி மேலே பக்கம் உடைக்குதா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். மேலே பக்கம் மட்டும் உடைச்சோன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து சூப்பரான ஒரு புல் ரன் வந்து இருக்க நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஏதோ ஏப்ரல் மேலெல்லாம் வேற எலெக்ஷன் ரிசல்ட்னு சொல்றாங்க. மேபி அது வர கூட அப்படியே மெதுவாக இது வர கன்சால்டேட் ஆகிட்டு எந்த பக்கம் போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நேற்று திடீர்னு ரொம்ப பயமுறுத்திட்டானுங்க. ஸோ ஃபால் வந்து எக்ஸாக்ட்லி பாருங்க, நம்ம டைனமிக் ஜோன்ஸில் பேங்க் நிஃப்டிலையும் இருந்திருக்கு, சேம் டைமில் நிஃப்டிலையும் இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி ஃபின் நிஃப்டிலையும் இருந்திருக்குங்க. நேற்று வந்து மூணுத்துலேயுமே அந்த டைனமிக் ஜோன்ஸ் வந்து வந்திருக்கு. சூப்பரான கான்ஃபிடன்ஸ் தான். ஸோ அதனால் ரிவர்சல் வந்து வரும் அப்படின்னு எனக்கும் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியும். நம்ம வந்து குரூப்லலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனால் சும்மா ஒரு லைட்டான ஃபால் வந்து இருக்கும்னு நினச்சோம். ஆனால் இப்படி சடன்லி இவ்வளோ பெருசுக்கு இழுத்து விடுவாங்கன்னு சத்தியமாக யாருமே நினச்சி பார்க்கல. ஸோ அது வந்து ஒன் டே இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி வந்து ரெக்கவர் ஆகும்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கும் சூப்பராக இழுத்துட்டாங்க. பேங்க் நிஃப்டியில் வீக்லி சிபிஆர்லேருந்து இழுத்துட்டாங்க. ஸோ ஸ்பாட்லேயும் வீக்லி சிபிஆர் வந்து இருந்துச்சு. அதே டைமில் ஃபியூச்சர்ஸ்லேயும் வீக்லி சிபிஆர் வந்து இருந்துச்சுங்க. சேம் டைமில் சூப்பராக இழுத்துருக்காங்க இன்றைக்கி மார்னிங். பேங்க் தான் இந்த ஃபாலுக்கு உண்மையான கல்பிரிட்டாக இருக்கும் அப்படின்னு இந்த டெக்னிக்கல் ரீசன் ஒன்றே போதும், இந்த ட்ரெண்ட் லைன். அது போக பாருங்கள், நிஃப்டியில் வந்து இன்றைக்கி எப்படியோ மார்னிங் பாதிக்கு மேலே ரெக்கவர் ஆயிடுச்சு. 10:45 ரெக்கவர் ஆகிருக்கு பாருங்கள். ஆனால் பேங்க் நிஃப்டியிலேருந்து ரெக்கவரே ஆகலை, ஃபுல்லாக கீழே இழுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனாலையும் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம வந்து நம்பலாம். இங்கேருந்து தான் இப்போ வந்து ப்ரெஷர் வந்து வருதுன்னு ரொம்ப ஆப்வியஸாக தெரியுது. ஸோ நான் 2-3 மந்த்ஸாக ஒழுங்காக ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த அக்டோபரில் நடந்த அந்த ஃபின் நிஃப்டியோட இஷ்யூ தாங்க ஒரு மெயின் ரீசன். ஸோ அதனாலேயே இன்னும் நம்மளுக்கு வந்து சைக்காலஜி வந்து பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதை வந்து கமெண்ட்ஸில் கூட கேட்டாங்க. ஸோ அன்னிலேருந்து நீங்கள் வந்து சைக்காலஜி அடி வாங்கிட்டு போல் ஒழுங்காகவே ட்ரேட் பண்ணலன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஆமாங்க, நானும் நிறைய வீடியோஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் மெயின் ரீசன். இன்னும் நான் சைக்காலஜிக்கலி ரொம்ப டவுனாக தான் இருக்கேன். நானே பயங்கரமான ஒரு பெசிமிஸ்ட்டுங்க. ஸோ பெசிமிஸ்ட்னா எப்போவுமே நெகட்டிவாகவே தான் திங்க் பண்ணிகிட்டு இருப்பேன். பாசிட்டிவாக எனக்கு வந்து திங்க் பண்ணவே தெரியாது. ஸோ லைஃப் ஃபுல்லாக நான் நெகட்டிவாக தாங்க திங்க் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த 2024 வந்து லைட்டாக ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஆனாலும் பிகினிங்கே ரொம்ப ஒஸ்ட்டாக போகுது. 2 நாளில் 60,000 பக்கம் லாஸ் வந்து வந்துருச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. பயங்கர முரட்டு நெகட்டிவாக இருக்கிற நம்மளே ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோட உள்ளே என்ட்ராக இருக்கும் இந்த வருஷத்தில். ஆனால் எடுத்த உடனே இப்படி செஞ்சு விடுதேன்னு லைட்டாக வருத்தமாக தான் இருக்குது. இந்த லாஸ் வந்த உடனே தான் நான் சரி இன்றைக்கி ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரியும் பண்ணலாமோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுங்க. ஸோ கேபிட்டல்லாம் சும்மா இருக்குது, சும்மா வச்சு என்ன பண்ணுறது,
FinNifty ட்ரை பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளேயே திருப்பி ஒரு பயங்கரமான தரமான சம்பவத்தை வந்து செஞ்சு விட்டுட்டானுங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் நினச்சிட்டு இருந்த அந்த தாட்டே அப்படியே ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி FinNiftyயில் பாருங்கள் பயங்கரமான ஃபாலு. பேங்க் நிஃப்டிலையும் வீக்லி சிபிஆர் இருக்கும்போது FinNiftyலையும் சேம் டைம் வந்து வீக்லி சிபிஆர் வந்து இருக்குது. ஸோ அங்கேருந்து தாங்க இழுத்துருந்தாங்க. வீக்லி சிபிஆரோட டெய்லி சிபிஆரும் கோயின்சைடாக இருக்குது. ஸோ அதனால் இந்த இடம்லாம் எங்கள் செட்டப் படி ஹை ப்ராபபிலிட்டி ரிவர்சல் செட்டப். ஸோ அதனால் இங்கேருந்து ரிவர்சல் வரும்னு நினச்சேன். கண்டிப்பாக இன்றைக்கி வந்து விழப்போதுன்னு தெரியும் மார்க்கெட்டு. ஆனால் கொஞ்சம் மெதுவாக தான் ஃபால் ஆகும்னு நினச்சேங்க. ஏன்னா நேற்று இப்படி ஒரு சம்பவம் பண்ணாங்க, திருப்பி உடனேலாம் அதே மாதிரி சம்பவம்லாம் நடக்காதுன்னு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன். ஆனால் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபால் வந்து வந்துருச்சுன்னு. நேற்று மாதிரியே இன்றைக்கும் அப்படியே அசால்ட்டாக பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்க நாள் ஃபுல்லாக முரட்டு சைட்வேஸாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சைட்வேஸை நான் வந்து சத்தியமாக பார்த்ததே இல்லை. எந்த ஒரு அளவுக்கு டைட் ரேஞ்சுன்னு பாருங்கள். ஒரு 330 370 வர வெறும் ஒரு 40 பாயிண்ட் ஜோன்லேயே அப்படியே முடிச்சிட்டானுங்க. ஸோ இந்த ஃபால் அப்போ இந்த 21,300 புட்ஸோட வேல்யூ மட்டும் என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். 21,300 புட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து அது 0க்கு போயிடுச்சு. ஸோ அது வந்து அந்த ஃபால் டைமில் என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் நான் ஏன் இந்த அளவுக்கு பயந்துட்டு இருக்கேன்னு. ஸோ அந்த ஃபாலுக்கு முன்னாடி இங்கே லோ வந்து பாருங்கள், இந்த கேண்டில் லோ வந்து 4.1 வந்து இருந்துச்சுங்க. 4.1லேருந்து நெக்ஸ்ட் 5 மினிட் கேண்டில்லையே 66 ரூபா வந்து டச் பண்ணியிருக்குங்க ஹை வந்து. ஸோ அப்போ ஒரு 5 to 6-7 மினிட்ஸ்க்குள்ளேயே இது வந்து 66 வந்து ஆயிருக்குங்க. 4 ரூபாயிலிருந்து 66 ரூபா வர போயிருக்குன்னா இமேஜின் பண்ணி பாருங்கள். அது வந்து ஆல்மோஸ்ட் 16 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல செல் பண்ணவன் வந்து எவ்வளோ பெரிய லாஸ் பண்ணியிருப்பான்னு நினச்சி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் தான் நான் வந்து ஒரு டைம் வந்து சிக்கிட்டேன் அக்டோபரில். அது இதை விட பயங்கர ஃபாஸ்ட்டாக கொடூரமாக இருந்துச்சு. எனக்கு ஆனது வந்து ஒரு 15-20 செகண்ட் தாங்க இருக்கும், மேக்ஸிமம் 30 செகண்ட் தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே பயங்கரமான ஒரு இது வந்து வந்துருச்சு எனக்கு. ஸோ இன்றைக்கி நான் வந்து ட்ரேட் எடுத்திருந்தான்னு வைங்களேன், என்னோட குவான்டிட்டிக்கு வந்து கண்டிப்பாக அன்றைக்கி நடந்த மாதிரி சம்பவம் வந்து ஆயிருக்கும். அன்றைக்கி வந்து 4 லட்சம் வரை போயிருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து கண்டிப்பாக ஒரு 2.5-3 லட்சமாவது ரொம்ப ஈஸியாக வந்திருக்கும். கேபிட்டலை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணால் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ லாட்ஸ் வந்து போடலான்னு. ஸோ FinNiftyலாம் 2 பக்கமுமே 5,000 to 6,000 7,000 வரலாம் கூட சம்டைம்ஸ் வந்து போடலாம். ஸோ 5,000 லாட்ஸ் வந்து வச்சுருந்தா நம்ம லாஸ் வந்து இப்போ கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. 5-6 லட்சம் கூட ஈஸியாக லாஸ் வந்து வந்துடுங்க 5 மினிட்ஸில். இன்ட்ராடேவே பண்ண வேணாம், பொசிஷனல் மட்டும்தான் பண்ணணும்னு பல்ல கடிச்சிட்டு டிசிப்ளினாக இருக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனாலும் இந்த ஸ்டாக் ஆப்ஷன் லாஸஸ்னால நம்ம வந்து ப்ரெஷர் ஆகி சரி இன்ட்ராடே ட்ரை பண்ணலாம், இருக்கிற கேபிட்டலை யூஸ் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ நினச்சி சத்தியமாக ஒரு 5 to 10 நிமிஷம் தாங்க இருக்கும் இந்த சம்பவத்தை வந்து பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து அந்த தாட்டையும் திருப்பி வேணாங்கிற மாதிரி யோசிக்க வச்சுட்டானுங்க. அதுக்கப்புறம் என்ட்ரு ஆனவங்களுக்கு வந்து செம்மையான ஜாலிங்க. ஸோ இவங்க வந்து இதெல்லாம் வாண்டடாக தாங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 21,300 புட்ஸை ஹை ப்ரீமியம்க்கு செல் பண்ணணும்னே வேணுக்குன்னே இந்த மாதிரி ஃபாலை வர வச்சு அதுக்கப்புறம் 21,300 புட்ஸை செல் பண்ணி விட்டு ஹெவியான ப்ராஃபிட் வந்து அடிச்சிருப்பாங்க. ஏன்னா அது வந்து பாருங்கள் இஓடிக்கு சூப்பராக 0ல் வந்து முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தேவை இந்த இதை ஹை ப்ரீமியமில் செல் பண்ணும். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அதை பிரேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து டிசைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி சூப்பராக அவங்க நினச்ச மாதிரி பண்ணிட்டானுங்க. இதெல்லாம் எப்படி சொல்கிறேன்னா கண்டிப்பாக அதுக்கு தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ப்ரூஃபே நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நம்ம இத்தனை வருஷமாக பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து தெரியுது. ஸோ அது போக ப்ரூஃபும் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி விழுந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல தைரியமாக புட்ஸ் வந்து நிறைய ஆட் ஆச்சு. ஓஐ 21,300லேயும் 350லேயும் இந்த ஃபாலுக்கு அப்புறம் தைரியமாக ஏடிஎம் அப்புறம் ஸ்லைட்லி ஐடிஎம்லாம் கூட ஆயிடுச்சு இந்த 21,350. ஸோ அந்த இடத்துல தைரியமாக ஓஐலாம் பில்ட் ஆகும்போதே நினச்சேன்.
கண்டிப்பாக இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் நல்லா ஃபால் வர வச்சு இவங்க வந்து இந்த இடத்துல செல் பண்ணுறாங்க, ஹை ப்ரீமியம்ஸை கேப்சர் பண்ணணுங்கிறதுனாலன்னு. அதுக்கப்புறமும் எனக்கு டெம்ட் ஆச்சு என்ட்ராக. ஆனாலும் ரொம்ப பயமாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்தால் என்னாலலாம் தாங்கவே முடியாது. அதனால சரி கேபிட்டல் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம பல்ல கடிச்சிட்டு அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். இது வந்து ரெக்கவர் ஆகுமா என்னன்னு தான் தெரில. ஸோ கேபிட்டலை வச்சுட்டு சும்மா இருக்கும், ரொம்ப காண்டாக இருக்குது. இப்போதைக்கு பிளான் வந்து பேங்க் நிஃப்டியும் சென்செக்ஸும் வேணால் லைட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அங்கே இதுவரை பெருசாக சம்பவம் வந்து நடந்ததில்லை. ஆனாலும் 1-2 டைம் வந்து நடந்திருக்கு. பண்ணாமல் இருக்கலான்னு பார்த்தாலும் முடியலங்க. ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வந்து போகுது. அப்படின்னா நிறைய கேபிட்டல் வந்து கையில் வச்சுட்டு யூஸ் பண்ணாமல் அதெல்லாம் வேஸ்ட்டாக போகுதுங்கிறதுனால சொல்கிறேன். கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கடன் பிரச்சனைகள்லாம் இல்லைன்னா ஒரு 1 or 2 months அது ரெஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக இது வந்து நம்மளை ரொம்ப மென்டலி ரொம்ப போட்டு சாவடிக்குது. ஏகப்பட்ட பேர் வந்து லாஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஆனால் நீங்களாம் வேலைக்கு வந்து போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்களாம் நீங்கள் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா திருப்பி உங்கள் சேலரி வந்து காசு வருதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் திருப்பி ட்ரை பண்ணி லாஸ் பண்ணாதீங்க. ஸோ எனக்கு தான் வேறு வழி இல்லை. நம்ம வந்து ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகிட்டோம், வேறு ஒரு சைடு இன்கமும் இல்லை. அதனால் இதை வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து வேலைக்கெலாம் போகிறீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு பிரேக் வந்து எடுத்துக்கோங்க, தப்பே இல்லை. ஸோ பிரேக் எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் மைண்டில் வந்து திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்சு யாருமே அப்படி வந்து பண்ணுறதே கிடையாது. ஸோ ஏன்னா நான் பேசின எல்லாருமே அதுதான் சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு அடிக்ட் ஆகிட்டோம், என்னால் விடவும் முடியல, லாஸ் பண்ணிகிட்டே இருக்கேன்னு எனக்கு வந்து தெரியுது. ஆனாலும் விடவே முடியலங்க. ஸோ ரொம்ப அடிக்ட் மாதிரி ஆகிட்டேன். எவ்வளோ லாஸ் ஆனாலும் திருப்பி பண்ணணும் தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களால் நிறைய லாஸ் எடுக்கிற கெப்பாசிட்டி இருக்குங்கிறதுனால நீங்கள் வந்து லாஸ் வந்து பண்ணிகிட்டே போயிட்டே இருக்காதீங்க. ஸோ லாங் ரனில் வந்து அது வந்து நல்லாவே இருக்காது. ஸோ ஒரு 5 to 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உண்மையிலே எவ்வளோ லாஸை தாங்கிறதுக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னா ஸோ அந்த காசெல்லாம் கொஞ்சம் சேவ் பண்ணி வைங்க. ஸோ பேப்பர் ட்ரேட் பண்ணிவிட்டு ஸோ ஒரு 4-5 மாதத்துக்கு மேலே உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் வந்து அந்த பேப்பர் ட்ரேடிங்கில் பண்ண முடிஞ்சால் மட்டும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஹெவியாக எவ்வளோ வேணாலும் லாட்ஸ் வந்து போட்டு ரிஸ்க் எடுங்க, தப்பே இல்லை. ஆனால் தப்பு எங்கேயோ நடக்குதுன்னு தெரிஞ்சும் நீங்கள் வந்து அதை திருத்திக்க முடியாமல் சும்மா ட்ரை பண்ணி எக்ஸ்ட்ரா லாஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காதீங்க. நிறைய கேஷ் ஃப்ளோ வந்து உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி நிஃப்டி வந்து இன்றைக்கி எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டோம். ஸோ செல்லர்ஸ் யாராவது இங்கே வந்து மாட்டி உங்களுக்கு பெரிய சம்பவம் ஆயிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் என்னாச்சு அப்படின்னு. பையர்ஸ் வந்து இங்கே யாராவது என்ட்ரி எடுத்திருந்தேன்னா இன்றைக்கி செம்மையாக அள்ளியிருப்பீங்க. ஆனால் எல்லாருமே இங்கே வந்து தான் என்ட்ரி ஆகும். ஆனால் இங்கே வந்து என்ட்ரி எடுத்தவங்க வந்து அவ்வளோதான். ரிவர்சல் ட்ரேட் வந்து ட்ரை பண்ணியிருந்தா கூட அவ்வளோதான். ஸோ நாள் ஃபுல்லாக சூப்பராக சுற்றி இந்த 300-350 எல்லா ப்ரீமியம்ஸையும் ஜீரோக்கு வந்து கொண்டு வந்துட்டானுங்க. இப்போதைக்கு எந்த புல்லிஷ் பொசிஷன்ஸும் இதுக்கு மேலே எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் ஃபார்மா ஒன்று மட்டும் பயங்கரமாக ஏறிட்டு இருக்கு. ஃபார்மாவில் ஏதாவது எடுக்கலாம்ங்கிற மாதிரி டெம்ட் ஆகுது. ஸோ நாளைக்கு வந்து நிஃப்டி ரெக்கவர் ஆகுதான்னு பார்த்துட்டு ஃபார்மாவில் வேணால் 1 or 2 ஸ்டாக்ஸில் வந்து என்ட்ரு ஆகலாம்னு இருக்கேன். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.